அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 15/2/2024. சஷ்டி திதி காலை 10:13 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் காலை 9:26 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 9:26 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சனி பகவானுடன் சூரியன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரனுடன் செவ்வாய், புதன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, வங்கி கடனுக்கு முயற்சிக்க, யோகா தியானம் பயில, வேலி மற்றும் மதில் சுவர் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எண்ணமே கடவுள், கடவுளே எண்ணம். உள்ளத்தை சுத்தப்படுத்துபவர்களின் இதயத்திலே இறைவனை காணலாம். ஆமாங்க, அதனால தாங்க மனமது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லைன்னு மகான்களெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. உங்களை பார்த்து தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே வெள்ளை மனசுங்க. வெள்ளைக்கு சல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெண்மையான மனதுடன் வாழ்ந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் சந்திரனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் காலையில் 9:26 வரைக்கும் தான் இருக்க போகிறாரு. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:26 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். காலையில் 9:26 பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியிலேயே நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 9:26 பிறகு அருமையாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. குடும்ப விஷயங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதாங்க நல்லது. மற்ற விஷயங்களில் அனாவசியமாக இன்றைக்கு தலையிட வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அதிரடியாக இறங்கி எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் தள்ளி நின்று வேலையில் முடிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள் இருக்கும். சின்னதாக மரியாதை குறைவாக நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சரியாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது நினச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை. அப்படியே பிறந்தாலும் இதே உறவுகள் தொடருமா என்பது நிச்சயமாக உறுதியில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிறந்திருப்பது ஒரு முறை, அதுவும் உறவுகளும் உடன்பிறப்புகளும் அமைந்ததும் ஒரு முறை. அப்படி இருக்கும் பொழுது கடைசி வரை சிரித்து கொண்டே இருப்போம், சந்தோஷமாக எல்லோரையும் வைத்துக்கொள்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் சந்தோஷத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சுப செலவுகள் இன்றைக்கி அதிகமாகி கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் நுழைய இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கம்பீரம் இருக்கும். முடுக்காக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகமாகும், பாசமும் அதிகமாகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம்லாம் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குற நண்பரோட வேலையை சேர்த்து பார்க்குறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சுமையாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சிதான செலவுகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வலி மிகவும் மோசமானதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்களை அதிகமாக நம்ப மாட்டீங்க. அது காரணம், ஏற்கனவே நிறைய நம்பி ஏமாந்துட்டீங்க. அவசரத்துக்கு அடுத்த நாளே தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க 5 வருஷம் ஆகியும் பணத்தை திருப்பி தரலிங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாங்க. எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ இழப்புகள், துரோகங்கள், இதையெல்லாம் தாண்டி தாங்க இப்போ நீங்கள் வந்து கொண்டே இருக்கீங்க. எல்லா வகையிலுமே ஜெயித்து காட்டக்கூடிய வலிமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, நிம்மதி உண்டு. பிள்ளைகள் நல்ல விதத்தில் நடந்துப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, படிப்புலையும் அக்கறை காட்டுவாங்க. என தேர்வுக்கு தயாராகின்னு இருக்காங்க. எல்லா வகையிலுமே அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. அதே போல் யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தால் பேங்க் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், கைமாத்தா கையில் இருக்கிறத தர வேண்டாம், வங்கி மூலமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமை, சில நேரங்களில் அலைச்சல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இறைவன் யாரை உயர்த்துகிறாரோ அவர் உயர்வார். ஆமாங்க, அதனால தாங்க தீர்க்க முடியாத இறைபக்தி, தீராத இறைபக்தி, வற்றாத இறைபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எதை செய்தாலும் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு செய்வதோடு மட்டுமல்லாமல் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரனுடன் பிரபல யோகாதிபதி குரு பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. குருச்சந்திர யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு.
செல்வாக்கு உண்டு. மனசில் இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உடம்பில் இருந்த சோர்வு களைப்பு அதெல்லாமே விலகி இன்றைய தினத்தில் உற்சாகமாக இருப்பீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தோடு பயணம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறம் பயணிக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் 2 கிரகங்கள் பலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சின்ன சின்னதாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, செய்ய துணிபவனுக்கும் எண்ண துணிபவனுக்கும் வெற்றி கிடைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வேகமாக இருந்து கொண்டிருக்குங்க. வேகமாக யோசித்து வேகமாக அதனை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகமாகுங்க. அதே நேரத்தில் புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் சலசலப்பு வர வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். ஆனால் அதையும் தாண்டி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு. எல்லா வகையிலையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. தந்தை வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியில் இல்லை, அதை அடையும் முயற்சியில்தான் இருக்கிறது. ஆமாங்க, ஒரு வீடு வாங்கி அதை கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு மகிழ்ச்சியாக தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உட்கார்ந்து அந்த பேங்க் லோனுக்கு நாம் எப்படிலாம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பேங்க் லோன் வாங்கினோம், அதாவது கடன் கேட்ட இடத்துல எப்படிலாம் கடன் கிடச்சிது, அந்த பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய் பத்திரத்தை சரி பார்க்குறதுக்கு எப்படிலாம் அலைஞ்சோம், இந்த மாதிரி நினச்சி பார்த்து இதெல்லாம் கடந்து நாம் இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. நீங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியை தான் விரும்புவீங்க. அதனால தாங்க முயற்சியால் மகிழ்ச்சி அடைபவர்கள் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:26 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:26 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். எதிர்பார்த்தது கொஞ்சம் தாமதமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற
அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த குடும்பத்தில் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்களே கொஞ்சம் எதிர்மறையாகவும் பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமார் தான். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உயரதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துன்பம் என்பது சில நிமிடம், இன்பம் என்பது சில காலம், வாழ்க்கை என்பது வயதுள்ளவரை, வாழ்ந்து காட்டுவோம் உயிருள்ளவரை. ஆமாங்க, அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற தைரியத்துடன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. விஐபிகளும் வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் மாறும். புதுசாக முதலீடு போகிறதுக்காக சிலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்குங்க. குரு பகவானும் உங்களுக்கு பலமாக இருக்கார். சனி பகவானும் அருமையான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நீண்ட நாள் பிரச்சனைக்கெல்லாம் இனிமேல் தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதை விட உன்னால் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவரையாவது சொல்லவை. ஆமாங்க, இதுதாங்க உண்மையான வாழ்க்கையாகும். நம்ம சிலரெல்லாம் பாராட்டுவாங்க, நாம் சிலரெல்லாம் புகழ்ந்து பேசுவோம். அதெல்லாம் வேறு விஷயங்க. நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு தாங்க நான் இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையை வச்சு தாங்க நான் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட வாயார புகழ்ந்து உங்களால் தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கு தான் எனக்கு அப்படின்னு யாராவது பாராட்டி நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. நீங்கள் அப்படித்தாங்க. வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்காம வந்தவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். தோல்வியிலிருந்து வெளியில் வருவீங்க. ரொம்ப வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து இன்றைக்கி வெளியில் வருவீங்க. வழக்கு ஒன்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் கொடுத்து ஏமாந்த தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான சூழல்கள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களை வீழ்த்துவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது.
நாமும் முன்னேறி மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இதுக்கு தாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. நாம் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, வாரி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்களெல்லாம், நல்ல நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் சுருக்குன்னு சில கேள்விகள்லாம் இப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிமாநில தொடர்பு, வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள், அதில் முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான லாபமெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். பங்குதாரர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கான வழிகளை பாருங்கள். மகளுடைய கல்யாண விஷயமா இன்றைக்கி நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மைக்கு கடவுள் மட்டும்தான் துணையாக இருப்பார். ஆனால் பொய்க்கோ கடவுளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் துணையாக இருப்பார்கள். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக புரிந்து வைத்து கொண்டு, நமக்கு கடவுளை விட்டால் வேறு யார் இருக்கா, அவர் தான் நமக்கு ஏதாவது கருணை காட்டணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை வறுமைகள் வந்தாலும் அவற்றுக்காக குறுக்கு வழியில் போகாமல் எப்போதும் நேர் வழியில் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார், புதனும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் சூரியன் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், பிள்ளைகளை நினச்சி சின்ன சின்ன கவலைகள், அவங்க வருங்காலத்தில் நல்லா இருக்கணுமே, நல்லா படித்து முன்னேறணுமே, அந்த ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்குது. வாங்கி போட்டுக்கிற இடத்துல எப்படியாவது வீடு கட்டணும், அப்போ தான் சொந்தக்காரங்க 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. ஊரை விட்டு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, என்ன பெருசாக நீ சம்பாரித்து பார்த்துட்ட அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாது. அந்த கவலையும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிட்டுருக்குங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு, லோனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி, பாதச்சனி நடக்கிறதுனால நல்லா தான் பேசின்னு இருந்தோம், திடீர்னு 2 பேருக்குள்ளார சண்டை வந்துருச்சு, அதான் வந்துட்டேன், மறுபடியும் கிளம்பி போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இந்த 3ம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை வேறு எவராலும் கற்றுத்தர முடியாது. ஆமாங்க, சின்ன வயசுலேயே இந்த 3 பேரிடமும் இந்த 3 விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க,
இப்போவும் கூட நீங்கள் பலர் அது மாதிரி தாங்க பார்க்குறீங்க. பாசாங்கா பேசுவாங்க, போலியாக பேசுவாங்க, அன்பு இருக்கிற மாதிரியெல்லாம் அலட்டிப்பாங்க. ஆனால் யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியலையே. நம்ம வழியை நாம் பார்ப்போம், யாரை நம்பி எந்த ரகசியம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அதை கொண்டு போய் வெளியில் வேறு மாதிரி திரித்து சொல்லிடுறாங்க. அதனால் மனசுக்குள்ளாரையே எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தன் மனதையே தெய்வமாக பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிருந்த சில உறவினர்களை இன்றைக்கி சந்திக்க நேரிடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருந்த சவால்கள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லாவற்றிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வது சிறந்ததுதான். ஆனால் மன்னிப்பது அதைவிட மிகச்சிறந்ததாகும், பெரிய விஷயமாகும். ஆமாங்க, எத்தனையோ பேரை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. ஆனால் உங்களை யாரும் மன்னிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்வோம். ஆரம்பத்திலேருந்தே நமக்கு அது பழக்கமாயிடுச்சுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னை நாடி வருபவர்களுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. மனம் திறந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. அவங்க மனசுக்குள்ளார இருக்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கலாம். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தரவும் நீங்கள் வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியனும் சனியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக ஓடும். அதிக லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே மாறி எல்லா வகையிலும் மரியாதை கிடைக்குங்க. ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஸ்கின் தொடர்பான நோய்கள், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. திருச்செங்கோடு நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த திருச்செங்கோடு குன்றின் ஒரு பகுதியில் ஒருத்தர் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். தவம் செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். மழை, புயல், வெயில், பனி எல்லாத்துலேயுமே அப்படியே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டே இருக்கிறார். விலங்குகள்லாம் அவரை கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எதுவுமே அவரை எந்த தொந்தரவும் பண்ணவே இல்லை. மூடிய கண்களோடு அப்படியே தவம் செய்து கொண்டு இருக்கிறார். சில வருடங்களாக இருக்கிறதுனால சுற்றி செடி கொடிகள்லாம் முளைச்சி அவரை மூடவே ஆரம்பிச்சிடுது. அப்புறம் திடீர்னு கண் விழித்து பார்க்கிறார் அந்த மகான். கண் விழித்து பார்த்த பிறகு பல ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. அதாவது ஜோதிடத்தில் ஞானம் கிடைக்கிறது, மருத்துவத்தில் ஞானம் கிடைக்கிறது. இந்த மாதிரி பல ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. இறைவன் நீ மருத்துவ சேவை செய், உன்னை நாடி வருபவர்களுடைய நோய்களை குணப்படுத்திவிட்டு என்னுடன் வா, அதுவரை நீ இருந்து சில சேவைகளை எல்லாம் செய்
அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அசரீரியாக அருள்வாக்காக அவருக்கு ஆணையிடுகிறார். அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு அந்த மிகப்பெரிய மகான் வந்து அந்த குன்றுக்கு அருகிலேயே உட்கார்ந்து சிலதெல்லாம் மக்களுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மகானுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ குமாரசாமி சித்தர். அந்த மகான் தான் மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய ஆயுள் காலத்தில் தன்னை நாடி வர்றவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அவங்கள நாடி பிடிச்சு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நோய் இருந்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடியவராக இந்த மகான் இருந்திருக்காங்க. அவ்வப்போது கண்ணை மூடி தவம் செய்து கொண்டே இருந்தாங்க. அதாவது திடீர்னு வந்து மூலிகைலாம் கொடுப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணை மூடி தவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பல பணிகள், முக்கியமாக வந்து வைத்திய பணி, அந்த சித்த வைத்தியத்தில், நம்ம நாட்டு வைத்தியத்தில் இந்த மகான் வந்து நம்பர் 1 இருந்திருக்காங்க. அதே மாதிரி வர்றவங்களுக்கு வந்து சில ஆன்மீக அறிவுரைகள் கொடுக்கறது, ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை எடுத்து சொல்வது, இந்த மாதிரி நடந்துங்க, இந்த மாதிரி இருங்க, வந்து அண்ணன் தம்பி பங்காளி தகராறு, சொத்து தகராறு அதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னாருக்கு இன்னாதுன்னு எழுதி வச்சுருக்கு, அவங்கவுங்களுக்கு உள்ளதை நாம் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்துடணும், சமபாகமாக நம்ம தரணும், நாமே எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து சொத்து தானே, நிலம் தானே, அதுதானே ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போவும் அதுதான், அது மேலே தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, அது என்றைக்குமே மாறாதது. இப்போவும் அதுதான் இருக்குது. அந்த காலத்துலேயும் அதுக்காக தான் எல்லாமே போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியதாக இந்த மகான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வர்றவங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் 24 மணி நேரமும் அந்த விறகு அடுப்பில் வந்து அழகாக வந்து அன்னதானம், அதாவது சாப்பாடு, சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கும், சாம்பாரும் ரெடி ஆகிட்டே இருக்கும், காய்கறி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானமும் செய்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஆல விருட்சமாக இந்த மகான் வந்து அந்த திருச்செங்கோடு பகுதியில் உட்கார்ந்து தவம் இருந்து தான் கற்ற வித்தைகளை எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஞானமும் கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு வந்து வயிற்று பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் நொடிகளோடு இருக்கக்கூடியவங்க, ஆரோக்கியம் இல்லாமல் பல நோய்களால், கர்மவினை நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு மருந்தும் கொடுத்தாங்க. எல்லாம் மருந்து, கஷாயம், லேகியம்னு கொடுத்து மிகப்பெரிய சமூக பணி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மகான் வந்து நாளடைவில் வந்து அவங்களுக்கு தெரியுது, இது மாதிரி நம்ம ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இது வந்து உடனே வந்து அவங்க வந்து சித்தி ஆகிறாங்க. அவங்களுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் குரு பூஜைங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருச்செங்கோடு அந்த குன்றோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாகம் கல்லில் வடிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் அந்த நாகம் இருக்கிற கோவிலுக்கு போவாங்க. அப்படி அந்த நாகத்திலேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த தொடக்கத்தில் வந்து குன்றோட அடிவாரத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி சாமியார் மடம் இருக்குது. மடத்தில் வந்து குகைக்குள்ளார் நுழைஞ்ச உடனே வலதுபுறம் இந்த சித்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நாளடைவில் அது பராமரிக்கப்படாமல் இருந்தது. இப்போ வந்து அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தினர் வந்து இந்த ஜீவசமாதி, இந்த மகானுடைய ஜீவசமாதியை பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீ குமாரசாமி சித்தருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நோய்கள் விலகும், கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும். அதுக்கடுத்தது வந்து வேறு ஏதாவது நம்ம மேலே பழி பாவங்கள் சுமத்தப்பட்டிருந்தால் அந்த பழி பாவங்களெல்லாம் விலகுங்க. அதனால் ஸ்ரீ குமாரசாமி சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி செல்வோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.